ஹாய் மக்களே வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா மிளகாய் செடிக்கு மருந்து அடித்து இப்போ 7 நாள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி 7வது நாள். இப்போ வந்து நமக்கு என்ன மருந்து போடுறதுங்கிற பற்றி பார்க்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ. லேட் ஆயிடுச்சுங்க, இருட்டாயிருச்சு, கொஞ்சம் வேலை இருந்தனால. பாருங்கள், நம்ம ஏற்கனவே அடித்த மருந்தில் சுருட்டையில் விலகி நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய் புழுக்களுக்கு மருந்து போடணுங்க. ஏன்னா செடி கொஞ்சம் நல்லா தம்முன்றதுனால புழு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சுங்க. அதுலேயும் இந்த புழுவில் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு மண் கலரில் பார்த்திங்கன்னா ஒரு புழு இருக்குது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் சூரிய ஒளி வர்ற நேரத்துக்கு பார்த்திங்கனாக்கா எல்லாமே கரெக்டாக இலை பரப்பில் மேலேருந்து கீழே மண்ணுக்குள்ளே, அந்த வேர்ப்பகுதியில் கீழே மண்ணுக்குள்ளே போயிடுதுங்க. ஈவினிங் பார்த்திங்கனாக்கா ஒரு 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அந்த புழு வெளியில் மேய்ச்சலுக்கு வருது. அதனால் நம்ம என்னென்னா, நம்ம மருந்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு 3:30-4 மணிக்கு மேலே அடிச்சிங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. ஆனால் நான் இப்போ போடுற மருந்து பார்த்திங்கன்னா சுருட்டை, காய் புழு, எல்லா பிரச்சனைக்குமே தீர்வுங்க. சுருட்டை விலகும், காய் புழுவும் இருந்தாலும் செத்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த காயில் பார்த்திங்கன்னா கண்ணல் விழுகும், அப்படியே கண்ணல் விழுக அந்த தளவும் அப்படியே கருகுங்க. அப்படியே அதுக்கான மருந்தும் போட்டிருக்குங்க. நம்ம என்னென்ன மருந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மக்களே. இந்த பாருங்கள், இந்த செடியை பாருங்கள், இந்த இடத்துல எந்த அளவுக்கு சுருட்டி இருக்குன்ட்டு. நம்ம ஏற்கனவே போட்ட மருந்துலையில் அந்த சுருட்டையெல்லாம் விலகலை. ஆனால் அதில் பாருங்கள் அப்படியே டிஃப்ரெண்ட். பக்கத்தில் பாருங்கள், இந்த செடியெல்லாம் நல்லாயிருக்கும், சுருட்டை இல்லாமல். இங்கே பாருங்கள், சுற்றிலுமே பாருங்கள் நல்லாயிருக்கும், தெரியுதுங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த செடியில் மட்டும் சுருட்டை விழுந்திருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த காம்போவில் பாருங்கள், இந்த செடி கண்டிப்பாக சுருட்டை விலகி வரும். இது உங்களுக்கு திருப்பி ஒரு 4-5 நாள் கழிச்சோன்னா நம்ம இந்த செடியோட ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு போடுறேங்க. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு சின்ன செடி இருக்குது. இது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், காயில் இந்த மாதிரி கண்ணல் தெரியுதுங்களா? இதுக்கு இப்போ நம்ம மருந்து போடுறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு எல்லாமே இப்போ நம்ம வந்து மருந்து போட்டுருங்க. என்ன மருந்து போடுறோங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து சிஞ்சிண்டா கம்பெனியில் கீரக்ரான் ஏற்கனவே ஒரு டைம் வந்து 3வது மருந்துன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள், அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அளவு கம்மியாக யூஸ் பண்ணியிருப்போம், 30 கிராமு. இப்போ பார்த்திங்கன்னா 30 ml யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டேங்குக்கு இது வந்து 40 ml போட போகிறேங்க. இந்த கீரக்ரான் கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா டேங்குக்கு 40 மில்லி 12 லிட்டர் அளவு தண்ணிக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த சொன்ன பார்த்திங்களா, காய் புழு, எல்லா வகை புழுக்களுமே இதை கண்ட்ரோல் பண்ணுங்க. இது இந்த கள்ளிப்பூச்சி ஸ்டார்டிங்கில் லைட்டாக நார்மலாக இருக்கிற வெள்ளைப்பூச்சி எல்லாத்தையுமே வந்து இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபர் பாருங்கள், இந்த டெல் கம்பெனி பாருங்கள், இதுதான் கம்பெனி நேமு. இந்த வில்லோ சல்ஃபர் 80%ங்க. இது ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லா கம்பெனி சல்ஃபர்லேயும் இந்த ரிசல்ட் வருதாங்கிறது சரியாக தெரியலைங்க. இங்கே வந்து ஒரு கம்பெனி பிராண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதில் சரியாகலை. ஆனால் இந்த சல்ஃபரு இந்த கீரக்ரான் காம்பினேஷன்லாம் அந்த சுருட்டை வந்து நல்லாவே விலகுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதாங்க இந்த ஆண்ட்ரக்கால், இந்த பேயர் கம்பெனியில் வருது பார்த்திங்களா, இது பார்த்திங்கன்னா டேங்குக்கு 25 கிராமுங்க. நம்ம 12 லிட்டர் அளவு தண்ணி யூஸ் பண்ணுறோம் அதுக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த காய் வெம்புது பார்த்திங்களா, உங்களுக்கு காட்டினோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்லாவே கேட்குங்க. இது வந்து பங்கிசைட் பூஞ்சானத்தில் சேர்ந்ததுங்க. அந்த இது காய் வெம்புறது வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மருந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்குங்க. பேயர் கம்பெனியில் வர்றது ஆண்ட்ரக்கால். அடுத்து இன்னொன்று பார்த்திங்கனாக்கா இந்த ஃப்ளவர் பூஸ்டருங்க. இது பார்த்திங்கன்னா டேங்குக்கு நம்ம வந்து இப்போ 40 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது ரிசல்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை அடிச்சு நீங்கள் ஒரு வாரம் கழிச்சிங்கனாலே ஏற்கனவே இப்போ இருக்கிற பூவுக்கு அதுக்கப்புறம் வர்ற பூவுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட்டு. இது வந்து எல்லா பயிர்களுக்குமே பயன்படுத்தலாங்க. இது தானே கிடையாது, வந்து காய்கறி பயிர் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம், பூவகை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இது வந்து பூ கொட்டுறதுலேருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுங்க. இதில் வந்து இந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும், ஜிங்க் இருக்குது, போரான் இருக்குது, மெக்னீசியம், அயன் எல்லாமே இதில் இருக்குங்க. இதோட ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க, நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம தான் மேக்ஸ் செட்டுங்க. இது ஒட்டு பசை, டேங்குக்கு 10 ml. நம்ம தொடர்ந்து எல்லா மருந்தும் கண்டிப்பாக இதை பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஓகே மக்களே, நம்ம மிளகாய் விவசாயத்துக்கு 70 நாள் ஆன மிளகாய் பயிருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய 7வது காம்போ இது தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.